ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு அதாவது ஐ லவ் யூ சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சு சுற்றிட்டு இருந்த நம்ம பட்டமுருகன் ஐ ஐ ஐன்னு சொல்லிட்டு ஐயப்பன்னு சொல்லிவிட்டாரு. ஐயில் ஐயப்பன் வரும்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வித்யாவை பார்த்தோன்னே வாய் குளறு தான். அதுக்கப்புறம் என்னங்க ஐ லவ் யூ சொல்லுவியா மாட்டியான்னு சொல்லிட்டு கடைசியில் பொசுக்குன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறமா சீதா இதான் சான்சஸ் கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க. கோயிலுக்குள்ளே வந்தவங்க அவங்க என்ன கேட்குறாங்க, சீக்கிரம் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அதுக்கப்புறம் உடனே சொல்லிட்டா இப்படி வெயிட் பண்ண மாட்டீங்களா, கொஞ்ச நாள் கழிச்சு நான் சொல்கிறேன், வாங்க நம்ம சாமி கும்பிடலாம், அதுக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஃப்ரெண்டா, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்லை, சரி பரவாயில்ல எல்லாம் படத்தில் இருந்து எடுத்தது தான், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க தெரியுமா, பரசு அங்கிள் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் பட்ஜெட் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கப்பா பட்ஜெட்னா, கல்யாணத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு இவ்வளோ ஆகும், நீங்கள் எனக்கு காசு தர தேவையில்ல, பூக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு டெக்கரேஷனுக்காக அவங்க சொல்கிறாங்க. நம்ம முத்து ஒரு பக்கம் எனக்கு டீசல் காசு மட்டும் போதும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒவ்வொன்றும் சொல்ல நம்ம பார்லர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மேக்கப்புக்காக எவ்வளோமா வேணும்னு சொல்லி கேட்டால் 12,000 15,000 20,000ங்குது. ஏம்மா அவ்வளோலாம் தாங்காது, பட்ஜெட் கம்மியாக சொல்லுன்னு சொல்லிட்டு முத்து வாங்கி பேசினதுக்கப்புறமா மீனா பேசுகிறாங்க. மீனா பேசி ஒரு வழியாக கன்வின்ஸ் வந்துட்டாங்க. எதுக்கு 12,000 போட்டுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 12,000 உனக்கு மனசே வரல, சரி பரவாயில்ல விடுங்க, இவ்வளோ இறங்குனதே இந்தம்மா பெருசு அப்படின்னு நினச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புற நேரத்தில் மாப்பிள்ளையோட மாமா ஃபோன் பண்ணுறாங்க, இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இவரோட குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறாங்க. நல்ல யோசிங்க அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி இங்கே வராங்க. நடந்த விஷயத்தில் இங்கே சொல்லிட்டு இருக்க டைமில் ஸ்ருதி ரவியும் வராங்க. உங்கள் மாமியார் இங்கே வந்தாங்க, பண்ணாத கூத்து பண்ணிட்டாங்க, செக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல ரோகிணி போட்டு கொடுக்குறாங்களாமா, அவங்க அம்மாவை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு. உடனே இவங்க பண்ணது தப்பு தான், ஏன் அன்னைக்கு காசு வாங்க கூடாதுன்னு திட்டுறாங்க. ஓகே